போற்றி மாணிக்கவாசகர் போற்றி. முதல் மந்திரத்தில் மின்னேரணைய பூங்கலகள் சிவானுபவத்துக்கு ஆசைப்படுறது தான் இந்த பதியம். மின்னலை போன்ற அழகிய இறைவன் திருவடிகளை அடைந்தவங்கெல்லாம் வீடு அடைஞ்சிட்டாங்க. தேவர்கள் இறைவனை மலர்தூவி போற்றுறாங்க. கல்லையொத்த மன உடையவனாக நான் கீழானவனாக இருக்கிறேன். அறிஞர்கள் எல்லாம் என்னையை ஓரங்கட்டுறாங்க. என்னையே நான் வீழ்ந்தவங்களில் என்னை நான் எனக்கு ஒப்பிடலாம் என்று உன்னை அடைவதற்கான வழி சொல்லுன்னு கேட்குறாரு. அடுத்த மந்திரம், என்னால் அறிய முடியாத பெருமையை நீ எனக்கு தந்தாய். நான் அதை அறியாது பாதுகாக்காமல் கேடுகளை சந்தித்தேன். என்னிடத்தில் இருக்கிற குறைக்கு நீ எந்த காரணமும் அல்ல. தலைவா, யாரை துணை என்பேன்? பல நாட்களாக உன்னை வழிபடுகின்ற போற்றுகின்ற பழைய அன்பர்களோடும் சேராது பின்னோக்கிய நிலை அடைந்து நோய்க்கு விருந்தாக நான் இந்த உலகத்திலே இருக்கிறேன். முதல் செய்தி, நான் என்னால் அறிய முடியாத பெருமையுடைய பதவியை எனக்கு தந்தாய். இங்கு பதவி என்பது சிவனை வழிபடுகிற நிலைதான் பதவி. இங்கு பதவி என்பது சிவபக்தி தான் பதவின்னு எடுக்கணும். இறைவன் நமக்கு இந்த சிவநெறியை தர்றார். சமயத்தீக்கைனா என்னதுன்னே தெரியாதவங்களுக்கு எதை கொடுக்குறாரு? கொடுக்குறார். ஆனால் அதை வாங்குறவங்க அதில் நிற்காமலே இருக்கிறாங்களே. இப்போ நம்ம வீட்டுக்கு போனவங்க எல்லாருமே தீக்க வாங்கினவங்க சிவா, எல்லாருமே தீக்க வாங்கினாங்க. யார் கூட ஒரு நாள் கூட இந்த தட்டில் கை கழுவுனது கூட கிடையாது. அந்த பஞ்சபாத்திர தட்டு இருக்குல்ல, அதில் திருநீரை குடிச்சு என்ன செய்தது கூட, கை கழுவுனது கூட கிடையாது. அதாவது சிவனை வழிபடுவதற்கு இறைவன் தன்னை தருகிறார். ஆனால் அந்த அருமையை உயிர்கள் உணர்வதில்லை. அருமையை ஆன்மாக்கள் உணர்வதில்லை. வழிபடுவதற்கு மலர்கள், அபிஷேகிக்க வேண்டிய நீர் முதலியவை, வழிபட கோயில்கள், மூர்த்தி தலம் தீர்த்தம், அருள் நூல்கள், குருமார்கள், என்னென்ன உண்டோ அத்தனை யார் கொடுக்குறா? இறைவன் தர்றாரு. ஆனால் உயிர் அதை பாதுகாக்காமல் கேடு அடைகிறது. உயிர் அதை பாதுகாக்காமல் கேடு அடைகிறது. அதை பாதுகாக்காமல் கேடு அடைகிறது. அதற்கு காரணம் உயிருக்கு இருக்கிற பொருள் பற்று. பொருள் பற்று உயிர்களுக்கு இறைவன் எந்த ஒரு குறையும் வைப்பதில்லை. முழுவதுமாக அறியாமையில் கிடந்த உயிருக்கு தனுகரண புவன போகங்களை இறைவன் கொடுக்கிறாரு.
கொடுத்து எல்லாருக்கும் எல்லா சாதனத்தையும் கொடுக்குறாரு. ஒரு தந்தை தன் பிள்ளைகளில் அனைவருக்கும் ஒன்று போல செய்தாலும் பிள்ளைகள் அதை ஒரே மாதிரி பயன்படுத்தும்னு சொல்ல முடியாது. பயன்படுத்தும்னு சொல்ல முடியாது. தந்தை கொடுக்கிற சொத்துக்களை விற்று அளிக்கிறவங்க இருக்காங்க, தந்தை கொடுக்கிற சொத்துக்களை பெருக்கிறவங்க இருக்காங்க, தந்தை கொடுக்குற சொத்தை அப்படியே வச்சுக்கிறவனும் இருக்கான். எங்கள் அப்பா எழுதி வச்சது 2 ஏக்கர் 40 வருஷம் ஆச்சு, இப்போ 2 ஏக்கர் அப்படி இருக்கிறவன், அவனாவது பரவாயில்ல, அப்படி இருக்கிறவனும் இருக்கான். அதே மாதிரி தான் சமயத்துறையிலே நம்ம 3 நிலையில் இருக்கோம். இருந்த நிலையிலிருந்து தாழ்தல், இருந்த நிலையிலே இருத்தல், இருந்த நிலையிலிருந்து மேலேறுதல். இப்போது இந்த ஒரு அம்மா தமிழ்மணின்னு ஒரு அம்மா வரும், யாருக்கா தெரியுமா? தமிழ்மணின்னு ஒரு அம்மா இந்த இவங்க கூடவே வரும், பாரத மாதா. அந்த ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் வேதாந்தம் படிக்கும்போது எங்கள் கூட இருந்து அந்த அம்மா வேதாந்தம் படித்தது. நான் வேதாந்தத்துக்கு சைவ பணிக்கு தீவிரமாக வரும்போது அந்த அம்மா முற்றோதலில் தீவிரமாச்சு. இப்போ அந்த அம்மா வந்து எது வரைக்கும் வந்திருக்குது? முற்றோதல் வரைக்கும் வந்திருக்குது. ஆனால் என்னை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள்லாம் எங்கேயே போயிட்டீங்க, நாங்கள் புறப்பட்ட இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு எப்போ இந்த ஒரு டைலாக் சொல்லும். எங்கெல்லாம் சொல்லிச்சுதுன்னா, ஐயாச்சாமி ரெக்கார்டு பண்ணார்ல பொள்ளாச்சியில், அப்போது சொல்லிச்சு. கனியூரில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தது. அது கூட ஒரு அம்மா வரும், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு தடவை நம்ம இங்கே நிகழ்ச்சி பண்ணும்போது நவராத்திரி காலத்தில் ஒரு அம்மா 50 கருமுதல் திருவரை வாங்கி தந்து தெரியுமா? ஒரு அம்மா மகளோடு வந்துச்சுல்ல, அந்த அம்மா கூடயே சுத்தம், அவங்க கூடவே இந்த அம்மா சுத்தம். இந்த அம்மா தமிழ்மணி அவங்களுடைய மகன் வந்து ரமணருடைய பக்தர். வீட்டுக்குள்ளேயே ரமணருக்கு கோயிலெல்லாம் கட்டி வச்சுருந்தார். ரமணருடைய தீவிர பக்தராகி ஃபேமிலியெல்லாம் மறந்து திருவண்ணாமலைக்கே போயிட்டார். இப்போது மருமகன் திருவண்ணாமலைக்கே போயிட்டார். எஸ்விபுரத்தில் சாக்பீஸ் கம்பெனி வச்சுருந்தார். சாக்பீஸ் கம்பெனியில் போய் நல்லா அவரை சந்தித்து பேசுவேன். நல்லா ஹைட்டாக ஆள் அழகாக இருப்பார். அந்த அம்மா வந்து எங்கள் கூடவே தான் வேதாந்தம் தொடங்கிச்சு. நான் சைவத்துக்கு வந்து என்னுடைய பாதையை மாற்றிட்டேன். அந்த அம்மா சைவத்துக்கு வந்தது, ஆனால் ஏதோ நின்றுட்டு. ஆறுமுகமும் நானும் வேதாந்தத்தை தொடங்குறதுக்கு முந்தைய நான் சித்தாந்தத்தை தொடங்கிட்டேன். அவர் அப்போ தான் சமயமே தொடங்குறாரு, ஆர்விஎஸ் ஆறுமுகம். நான் வந்து அதுக்கு முந்தி சைவம் தொடங்கி அதுக்கு வேதாந்தத்துக்குள்ளே வந்து திரும்ப சைவத்துக்கு வந்தேன். ஆறுமுகம் எங்கே கேட் போட்டு நின்றுட்டார்? வேதாந்தத்தில் நின்றுக்கிட்டார். நான் அதை கடந்து எதுக்குள்ளே வந்தேன்? சைவத்துக்குள்ளே வந்தேன். இதெல்லாம் சேர்த்து தான் மாணிக்க வாசகர், அவரை சொல்லலை, அவர் வீடு பேர் வரைக்கும் போயிட்டார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு விட்டேன்னு அடிச்சிட்டாரு. அவர் யாரை சொல்லிகிட்ருக்கிறாரு? நம்மளை சொல்கிறார். இந்த சைவத்தில் வந்து நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். உழைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சைவத்தில் ஒன்று பிறருக்கு பயன்படுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்காவது பயன்படுவாங்க. உழைப்பு இல்லாமலாம் என்ன செய்ய முடியாது, மேலே வரவே முடியாது, தப்பிச்சு வரவே முடியாது. இப்போ நானே வந்து போய் அவன் பாடத்துக்கெலாம் நாங்கள் வரலன்னு நீங்கள் போனாலும் நான் செய்தது எல்லாம் என்னுடைய உயிருக்கு பயன்பட தானே போகுது. தனியாக உட்காந்து நான் என்ன செய்வேன்? ஏன்னா உயிருக்கு வேண்டியதை நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். உயிருக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். வீணாகாது, ஒரு நாள் வீணாகாது. அதனால தான் உன்னால் ஒன்றும் குறைவில்லைன்னாரு. யார் இடத்துல நின்று? தந்தையினுடைய இடத்துல நின்று. ஒரு தந்தை வந்து படிக்க வைக்கிறது, தொழில் தொடங்கி கொடுக்கறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல வஞ்சகம் வைக்கிறாரா? மூத்த மகனுக்கு பணக்கார வீட்டு பொண்ணு, 2வது மகனுக்கு ஏழை வீட்டு பொண்ணு. ஏழை வீட்டு பொண்ணா பணக்கார பொண்ணாங்கிறத மகன் தான் முடிவு பண்ணுறான், அந்த தகுதி தான் முடிவு பண்ணுறது. அதே தான் சைவத்தில். ஆமாம், அதை வச்சு தான் முடிவு பண்ணுது. அதே தான் சைவத்தில் வந்து இறைவன் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. நம்ம குறையாக இருக்கும்போது அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த உயிரை அது இருக்கிற இடத்துல வச்சு தான் என்ன செய்ய முடியும்? இறைவனால் கையாள முடியும். நீ சரியே நிற்கிறாங்கிறதுக்காக எல்லாரும் மேலேயும் ஒரே அன்புங்கிறதுக்கு நேரே தூக்கி கட்டாசி ஞானத்தில் போட முடியாது. போட்டாலும் உனக்கு ஞானமும் என்ன செய்யாது, பிடிபடாது. அதனால தான் உன்னால் ஒன்றும் குறையில்லைன்னார். எனக்கு நான் யாரை துணைன்னு சொல்கிறதுன்னு கேட்குறாரு. யாரை துணை என்று சொல்வதுன்னு ஏன் கேட்டாருன்னா, உண்மை என்னென்னா இறைவனை தவிர உயிருக்கு யாரும் துணை கிடையாது. அதை கணவன் மனைவிட்ட சொல்லணும், மனைவி கணவன்கிட்ட சொல்லணும், பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். இறைவனை தவிர எந்த உயிருக்கும் யாரும் துணை கிடையாது.
அதாவது உயிர் துணைன்னு ஒரு இடத்துல பாடுவார்ல மாணிக்கவாசகர். எந்த இடத்துல 3 மந்திரம் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல வரும். உற்றாரை யான் வேண்டேன் அங்கேயே பாடுவார். 3 மந்திரத்தோட ஒரு பதிகம் வரும் பாருங்க. என்ன பதிகம்? திருப்படையா? ஒரு இடத்துல உயிர் துணையும் பாரு. அந்த உயிர் துணைங்கிற வார்த்தைக்காக தான் அதை பாருங்கன்னு சொன்னேன். எத்தனாவது? அதில் எத்தனை மந்திரம் இருக்கு? எத்தனை? அதை படிங்க. அதில் என்ன இருக்குது? அந்த உறுதுணை தான். அந்த உறுதுணைங்கிறது அவர் மட்டும்தான். பூங்கமலத்து அயன்மாடு அறியாத நெறியானே கொங்கமல சேர் குவிமுலையால் கூறாவின் நீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே அடியனின் பூங்கழல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே. முடிஞ்சுதான். அடுத்தது சடையானே தடலாடி தயங்குமோ விலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை விடையானே விரிபொழில் சொல் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே உனையல்லாது உறுதுணை மற்றறியேன். உறுதுணை மற்ற அறியேன். உறுதுணைனா என்ன அர்த்தம்னா பெரிய துணைன்னு அர்த்தம். துன்பம் வரும்போது கூட நிற்கிறவனுக்கு பேர் உறுதுணை. பெரிய துணைன்னு அர்த்தம். உறுதுணை. அதனால தான் அவர் இறைவன்ட்டு அப்படி கேட்குறாரு, நான் யாரை துணைன்னு சொல்கிறது? திருக்கூட்டம்னாலும் வீடு பேற்று நிலையில் திருக்கூட்டத்தோடு போக முடியுமா? தனியாக தானே போகணும். யாரை துணை என்று துணை என்பேன் என் தலைவனே. பின்னால் ஒரு செய்தி சொல்கிறார். திருக்கூட்டம் சொல்கிறார், பல நாளாக உன்னை வழிபட்டு புகழ்ந்த பழமையான அன்பர்களோடும் நான் சேராமல் வேற இருக்கிறேங்கிறார். அதில் மாணிக்கவாசகர் நமக்கு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? அடியார்களோட சேருன்னு அர்த்தம். நான் சேராமல் இருக்கிறேன் என்பதன் மூலமாக பழைய அடியார்களோடு சேர்ந்து வழிபடு 1, புகழு 2 கட்டளை சொல்கிறார். வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்தி வணங்கு. அடியார்களோட சேரலைன்னா நீ பின்னோக்கி செலுத்தப்படுவாய். ஒரு ஆசிரியர் மாணவருக்கு கொடுக்குற தண்டனை வேறு ஒன்றும் கிடையாது. 6 மாதம் வகுப்புக்கு வராதுன்னு சொன்னால் போதும். 6 மாதம் கழித்து அவர் உட்காந்து யோசித்தார்னா தானாக வருவார். 6 மாதம் லீவ் கொடுத்தீங்கன்னா போதும். ஆமாம், அவருக்குள்ளேயே அந்த இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? தெரிய ஆரம்பிக்கும். அவருக்குள்ளேயே நம்ம எதையெல்லாம் இழந்தோம், நம்ம உயிர் எவ்வளோ பின்னோக்கி போயிருக்குது, பயணம் எவ்வளோ தடைபட்டிருக்குது, எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். பல நாளாக உன்னை வழிபட்டு துதிக்கும் பழமையான அன்பர்களோடும் சேராது திருக்கூட்டத்தோடு சேராத போது ஒரு ஆன்மா பின்னிலை அடையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பிராரத்த வினையினுடைய தாக்கத்துக்கு உள்ளாகும். அதை டெவலப் பண்ணி சொன்னால் எப்படி சொல்லணும்னா, பிராரத்த வினையினுடைய தாக்கத்துக்கு உள்ளாகும். பிராரத்த வினை மயக்கத்துக்கு காரணமாகலாம். அவர் குருலிங்க சங்கமத்தில் இருக்காததுனால எது வலுவாக தாக்கும்? பிராரத்த வினை வலுவாக தாக்கும். மயக்கத்துக்கு காரணமாகலாம். மயக்கம் ஆகாமியமாக மாறலாம். மயக்கத்தில் ஆகாமியம் வந்தால் இறைவன் தடுக்க மாட்டார், மறந்துடாதீங்க. அதாவது ஆகாமியம் சைவ பணியில் இருக்கும்போது வந்தால் தான் தடுப்பார். நீங்கள் மயங்கி ஆகாமியம் வந்தால் அதையெல்லாம் நிச்சய மாட்டார், தடுக்க மாட்டார். என்ற வினை உடலோகு ஏகும் எப்போ சொன்னார்? எந்த நிலையில்? ஜீவன். அதுக்கு அந்த திருவருட்பயன் 10வது தலைப்பு என்னது? அணைந்தோர் தன்மை. ஜீவன் முக்தனுக்கு தான் ஆகாமிய வினை தடுக்கப்படும். நாம் மயக்கத்தில் செய்கிற ஆகாமிய வினையெல்லாம் ஒரு நாளும் கழியாது. அது கிளீனாக அக்கௌண்ட் எழுதிடுவார். ஆமாம், அதுதான் ஆஃபீஸ் போட்டே உட்காந்துருக்கிறாரு. இன்னும் 3 நம்பரில் ஆஃபீஸ் போட்டே உட்காந்து இங்கே ஹெட் ஆஃபீஸ் இங்கே போட்டு வச்சுருக்கிறாராச்சு. இன்றைக்கி ஞாபகம் வச்சுடுங்க, நம்ம செய்கிற ஆகாமிய வினைகளெல்லாம் கழிக்க மாட்டார். மடங்க
என் வல்வினை காட்டை, நம் வெல்வினை காடு கிடையாது. அவருக்கு சொன்னது. அதனால தான் நீங்கள் திருக்கூட்டத்தில் நீங்கள் குருலிங்க சங்கமத்தில் அடியார்கள் கூட இருக்கலைன்னா நீங்கள் மயங்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இன்றைக்கி வகுப்புன்னா என்னை பொறுத்த எனக்கு நடக்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் டியூட்டி உங்களுக்கு சொல்கிறேனே. காலையில் எந்திரிக்கிறேன், வழிபாடு செய்கிறேன். தூங்குறதுக்கு எந்திரிக்க முடியலனாலும் மந்திரம் சொல்லிட்டு தான் படுத்திருப்பேன், சும்மாலாம் படுக்க மாட்டேன். எந்திரிக்கிறோம், வழிபாடு செய்கிறோம். அதுக்கு பிறகு 14 சாத்திரத்தையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக படிச்சிருவேன். ஏன்னா நேரம் இருக்காது. மனசில் நிற்குதோ இல்லையோ படித்தாச்சு. சாமி கட்டாச்சுன்னா படித்தாச்சு. ஏதாவது சொல்லு அப்படின்னா நான் என்ன சொல்கிறதுக்கு என்ன, நான் குருவா, நான் சராசரி மனிதன் தானேன்னா முடிஞ்சது. அது ஒரு திருவாசகம் முழுவதும் எல்லாத்தையுமே வேகமாக படிப்பேன். திருவாசகம் பஸ்ஸிலெல்லாம் படிக்கிறேன்ல, அப்படி தான் படிப்பேன். கருமுதல் திருவரையில் ஒரு 300 முதல் 400 மந்திரத்தை ரீடிங் பண்ணுவேன். பிறகு இன்றைக்கி பொறுத்தளவில் மடத்தூர் கோயிலுக்காக திருவாசகம் நோட்ஸ் எடுத்தேன். ஆனந்தராசனியா புக்கில் நோட்ஸ் எடுத்தேன். நம்ம வகுப்புக்கு எல்லாம் எடுத்து 6:30க்கு தான் வகுப்பு. 4:30 மணிக்கு எடுத்து வெளியே வச்சாச்சு. என்ன கோயில் போகிறீங்களாங்கிற அந்த மகன் ஃபேமிலியெல்லாம் வெளியூர் போயிருந்தாங்க, கிளம்பிட்டார்னு நினச்சிட்டான். அதை எடுத்து வாசல் கொண்டு வச்சாச்சுன்னா நம்ம வகுப்புக்கு புறப்பட்டாச்சுன்னு அர்த்தம். இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னால் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா நினைப்பு முழுவதும் ஏதாவே இருக்குது. இது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு பின்னால் நிறைய பெரிய விஷயம் இருக்குது. நினைப்பு முழுவதும் எதுவாகவே இருக்குது. வகுப்பு, கோயில், திருவாசகம், சித்தாந்தம், தேவாரம், பாடம், மாணவர் ஒருவர் நடத்தணும். இந்த சிந்தனை உங்களுக்கு நீங்கள் வகுப்பு இல்லைன்னா டைவர்ட் ஆகிடும். வகுப்பு இருந்தால் தான் நமக்கு குளிக்கணும், சேவிங் பண்ணணுங்கிறது தோணும். 3 நாள் வகுப்பு இல்லைன்னா சேவிங் பண்ண தோணாது. வகுப்பு தான் இல்லையே கூட 1/2 மணி நேரம் தூங்குவோன்னு தோணும். அப்போ தூக்கம் வரும். வகுப்பு தான் இல்லையே தூங்கினாலும் வரணும், தூங்குவோம். டிவி கொஞ்ச நேரம் பார்ப்போம். சராசரி மனித நிலைக்கு என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். அது ஆகாமியமாக மாறி பிறவியை தந்துடும். கடைசியில் எதில் போய் முடிஞ்சிடும், பிறவியில் கொண்டு விட்டுரும். வஞ்சிப்பதோறும் அவாறுத்தல்ங்கிற அதிகாரம் எடுக்கணும்னா இப்போ நம்ம பேசுகிறது வரும். 2 திருக்குறள் பார்க்காம விட்டுட்டோம். அவாறுத்தல்ங்கிற அதிகாரத்தில் இது இருக்குது. திருக்குறளோட சேர்த்து படிக்கலாம். இப்போ அடியார்களோடு சேரும்போது சேரலாம், நம்ம பின்னால் போயிடுவோம்னா இதுதான் அர்த்தம். முடிவுரை. சிவானந்தத்தை விரும்புபவர் இறைவன் நமக்கு தந்ததை நினைக்கணும். இதுதான் முடிவுரை. இறைவன் நம்ம தந்ததை நினச்சி பயன்படுத்தணும். அந்த ஒரு இடத்துல பெற்றது கொண்டு அதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு. பெற்றது கொண்டுங்கிறத தான் தந்தது உன் தன்னைனார். இந்த என்ன சொன்னார், என்னால் அறியா பதம் தந்தாயினார். ஞாபகம் வச்சுடுங்க, அந்த திருவாசகத்தை விட்டுறாதீங்க. பெற்றது கொண்டு, ஆமாம். அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பத்தோறும் பொருள் படிக்கட்டா. இங்கே கவனிங்க. அவன் ஒரு சோவாரி, அவங்ககிட்ட நீங்கள் பேசிட்டு இந்த உரையை கவனிங்க. ஒருவனை அவன் தளர்ச்சி கண்டு வஞ்சிப்பது இந்த தளர்ச்சி தான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினேன். தளர்ச்சினா என்ன தெரியுமா, அவனுடைய கவனம் செதற நேரம் பார்த்து அந்த ஆசை உள்ள நுழைஞ்சிடும். அவனுக்கு திருவாசகம், திருமுறை, தேவாரம், வகுப்பு, ஆசிரியர், மாணவர் இந்த நினைவுலாம் இல்லைன்னா அந்த கேப்புக்குள்ளே எது நுழைஞ்சிடும். ஒருவனை அவன் தளர்ச்சி கண்டு வஞ்சிப்பது அது எப்போ இவனை தூக்குறதுன்னு கவனமாக இருக்கும். யாருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதே மாதிரி மனம் வீக்காகும் போது உள்ள நுழைஞ்சிடும் அதனால் அவாவுக்கு பயந்து ஒதுங்கி வாழ்வதே மேன்மையான அறநெறி ஆகும். இதுதான் உரை. வைராக்கியம் இல்லைன்னா அது கடைபிடிக்க முடியாது. நீங்கள் வைராக்கியம் இப்போ விவேகானந்தர் நம்ம பேசியிருக்கிறோம். வெளிநாட்டுக்கு போகிறாரு. ஒரு வெளிநாட்டு சகோதரி அங்கே ரிசார்ட்டில் தான் எல்லாம் தங்கியிருப்பாங்க. நிலப்பரப்பு அதிகம், மக்கள் தொகை குறைவு. நம்மளை மாதிரி 5 சென்ட் 10 சென்ட்லாம் இருக்க முடியும். ஏக்கர் கணக்கில் தான் குடியிருப்பாங்க. பெரிய ரிசார்ட்டில் தங்குறாரு. ஒரு சகோதரி, அமெரிக்க சகோதரி தான் அவருக்கு துணை நிற்கிறாங்க. நம்மளை மாதிரி வேதாந்திகள் வயது இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பெண், ஆண், வயசில் பெரியவங்க, வயசில் சின்னவங்க, சின்ன பிள்ளை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒன்லி பணியில் தான் கவனம் இருக்குது. நம்மளை மாதிரி ரொம்ப அந்த சாக்கடை மனசெல்லாம் யாருக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் அன்றைக்கி வந்திருந்தாங்கல்ல அதில் லேடிஸ்லாம் இருந்தாங்கல்ல, சின்ன வயசு பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல. சின்ன வயசு பிள்ளைகள் இருக்காங்க, சன்னியாசி இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஒரே மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அந்த தேர் யாத்திரைக்கு நாங்கள் போயிருக்கும்போது சைவத்தில் மட்டும்தான் நம்ம எல்லாரையும் வாட்ச் பண்ணிவிட்டு, நம்ம அசிங்கமாக இருக்கிறதுனால, நம்ம மனசுக்குள்ளே சாக்கடை ஓடுறதுனால பார்க்குறதையெல்லாம் எதாவே பார்க்குறோம், சாக்கடையாகவே பார்க்குறோம். நான் அதை சிவகட்ட சொன்னேன்.
ஒரு டாக்டர் நர்ஸும் ஒரு அறையில் தனியாக இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள சந்தேகப்படுறதில்ல. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், சின்ன பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் இருப்பாங்க, சந்தேகப்படுறதில்ல. ஆனால் நம்ம சமயம் பண்ணுறவங்கள வந்து வயது வரம்பு, ஆண் பெண்ணு, சின்னவங்க பெரியவங்கன்னு பார்த்து அவங்கள என்ன செய்கிறோம், தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பேசி போடுறோம். தப்பாக பேச வாய்ப்பு இருந்தால் பேசி போடுறாங்க, பேசுகிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னார்ல, துறவியே சந்தேகம் பேசுகிறாங்க, பேசி போடுறாங்க. ஆமாம், பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா சாக்கடை ஓடுது. அங்கே என்ன ஓடுதுன்னு அர்த்தம், சாக்கடை ஓடுது. அதுதான் வள்ளுவர் அழகாக வரையறுத்து சொன்னார். அற்றவர் என்பார் அவாற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர். பற்று அற்றவர் என்பவர்கள் ஆசை இல்லாதவர்களும் பற்றில்லாதவர்கள். ஆசை விடாத எல்லார்களும், ஆசை விடாதவன் பற்று விடாதவன்கிறார். இப்படியே போயிட்டே இருப்பார். இந்த முதல் குறள் ரொம்ப அழகான குறள். வஞ்சிப்பதோறும் அவா. அந்த துச்சில் அமைந்தில்லை போலும்னு ஒரு திருக்குறள், அதை எடுக்கணும். அது இந்த தேவாரத்துக்கு எடுக்கணும்னு நினச்சி மறந்துட்டேன். துச்சில் அமைந்தின்று போலும். இந்த சகோதரிகள் ஏன் வரல? 2 நாள் சொல்லு. யார் சொன்னா? சரி, துச்சில் எல்லாருமே உங்கள் கூட்டத்துக்கு சாதகமாக தான் பேசு. நான் எனக்கு சாதகமாக பதில சொல்லுவேன்னா வகுப்பு இருக்குன்னு தெரியாது, மழை வந்துருன்ட்டு வரல, வெயில் அடிச்சிருன்ட்டு வரல. நம்ம வரவே சொல்லலையே, ஏதோ ஒரு நாள் வந்துவிடும். துச்சில் அமைந்தின்று கொல்லோ மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதில் ஏதாவது வார்த்தைகள் விடுபட்டிருக்கோம். ஆனால் இப்படி தான் அந்த திருக்குறள் இருக்கும். இப்போ மந்திரத்தை படிங்க, நம்ம எல்லாம் வந்துட்டு என்னால். இது அவர் அவ்வளவு சோகத்தில் பாடிட்டு இருக்காரு. நம்ம என்னால் அறியா பதம் தந்தாய் யானதறியாது. அவர் கெட்டேன்கிறாரு. ஆமாம், கெட்டேன். சினிமாவில் 4 பேர் சேர்ந்து கத்தியை வைத்து குத்தினவர் ஹீரோ எந்திரிச்சு வருவார். அது மாதிரி தான் நம்மளால் திருவாசகம் பாடுறான். புக்கில் அமைந்தின்று கொள்ளோ, அந்த தேவாரத்துக்கான திருக்குறள் சார். அந்த தேவாரம் படிச்சிங்களா, அதுக்கான திருக்குறள். நிலையாமை இந்த திருக்குறளுக்கு தலைப்பு. புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. 340வது குறள். விளக்கம் படிக்கட்டா? உடலில் ஒரு மூலையிலே குடியிருந்த உயிருக்கு நிலையாக நுழைந்து தங்கியிருப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரு இடம் அமையவில்லை போலும் வள்ளுவர் சொல்கிறார். அந்த உடம்பு நிலையில்லாததுனால தானே ஒவ்வொரு உடம்பாக மாறுது. டேமேஜ் ஆனோன்னு எதை மாற்றுது, அதை வள்ளுவர் சொல்கிறார். இந்த குறள் ரொம்ப முக்கியம். புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு. உடம்பில் ஒரு மூலையில் குடியிருக்கிற உயிருக்கு நிலையாக குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாதனால எதை மாற்றிக்கிட்டே இருக்குது, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி மாறி மாறி போயிட்டே இருக்குது. இந்த திருக்குறளை நீங்கள் அந்த தேவாரத்தில் இணைச்சிக்கணும். இது அவர் அவர் ஆனந்த மாலைன்னு பேர் வச்சுட்டாரான். அதனால இவன் ஆனந்தமாக பாடுறானா. யாதனின் யாதன். ஆமாம் 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 போய் ஆமாம் ஆமாம் அந்த உடம்பை விட்டு அது கிளம்பிடும். ஆனந்த மாலைன்னு சொல்லிவிட்டாராங்க. அதனால் ஆனந்தமாக பாடுறானா நம்மாள். அவர் பிற்காலத்தில் உள்ளவங்க கவனமாக கண்டுபிடிச்சாங்க. சிவானுபவ விருப்பம். சிவத்தை அனுபவிக்க விருப்பப்படுறதுனால அந்த விருப்பம் இருக்கிறவங்க எதையெல்லாம் விடணும், எதையெல்லாம் கிடைக்கும். அப்போ தானே விருப்பத்துக்கு தகுதி. நீங்கள் ஒரு பையன் சொல்கிறான், நான் கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறேன்னா முதல்ல அதுக்கான வயசு இருக்கணும், 2வது அதுக்கான வருவாய் ஈட்டணும், அதற்கான எல்லா தகுதிகளும் இருக்கணும்ல. அந்த தகுதியை வரையறுக்கிறது தான் இது சிவானுபவத்தை வரையறுக்கிறது இல்லை, சிவானுத்திற்கான தகுதியை வரையறுப்பது. அதான் விருப்பம்னாரு. எனக்கு கல்யாணம் பண்ண ஆசைன்னு ஒரு பையன் சொன்னான்னா அவங்க அப்பாவையே கூப்பிட்டு போய் ஒரு வீட்டில் போய் பொண்ணு கேட்குறான்னே வச்சுக்கிடுங்க. முதல்ல தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்பான். தம்பிக்கு வயசு என்ன அப்படிம்பா. பொண்ணை விட 1 வயசாவது கூட இருக்கணும். பிறகு தம்பிக்கு ஜாதகம் பொருந்து தான் பார்க்கலாம்பா. தம்பி என்ன வேலை பார்க்குறாரு அப்படிம்பா. எல்லாம் கேட்குறான்ல. அவனுடைய விருப்பத்துக்கும் அவனுடைய இந்த கேள்விகளுக்கும் சம்மந்தம் இருக்குது, அவனுடைய தகுதிக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி தான் பையனுக்கு தான் பொண்ணு கொடுக்குறதா இருக்கிறோம்னா இவன் தன்னுடைய தகுதி என்ன செய்துக்கிடணும், இந்த வீட்டு பொண்ணு தான் வேணும்னா தன்னுடைய தகுதியை உயர்த்திக்கிடணும். அதுதான் விருப்பம். அதுக்கு பேர் தான் சிவானுபவ விருப்பம். அதற்கு பேர் தான் சிவானுபவ விருப்பம். இப்போ எங்கள் கிராமங்களில் விவசாயிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய பணக்காரன் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா அந்த தேங்காய் அறுவடை செய்வாங்க.
அந்த பெண்ணு கேட்குற நேரத்தில் மட்டும் என்ன செய்வான்னா, ஒரு 3 மாத தேங்காய் 3 வெட்டு தேங்காவை உரிக்க மாட்டான். அதை போட்டுட்டு மேலே புது தேங்காயை போட்டுட்டு அது பேர் பெண் வீட்டுக்காரங்களை வர சொல்லுவான். என்ன மாதத்துக்கு இவ்வளோ தேங்காவா? ஆமாம், என்ன நினச்சிட்ருக்கிற அப்படின்னு ஏமாற்றி கவுத்துருவானுங்க. எதையாவது ஒன்றை காட்டி தான் அவன் எதை அடைய முடியுது, ஒன்றை அடைய முடியுது. அப்போது நமக்கு அது தகுதி இல்லைன்னா எதை வளர்க்கணும்? தகுதியை வளர்த்து கொள்ளணும். இது தகுதி இருக்கிறது பாடினாலும் பாடுதோ பாடலையும் அது எனக்கு தெரியாது. ஆனால் தகுதியை வளர்த்துக்கங்கிறது தான். அதனால தான் சிவானுபவ விருப்பம்னர். பாரதிராஜா பையன் ஒரு கலெக்டர் வேலை கேட்பார் ஒரு படத்தில் போய். இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்பாங்க. பி ஏபிசிடி தெரியுங்கிறத இங்கிலீஷ் தெரியும். கலெக்டர் வேலை பார்க்கறதுக்கான தேவையான இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்பாங்க. இவர் எனக்கு ஏபிசிடி தெரியும் பாரு. யார்? ஆமாம், இங்கிலீஷ் பேசி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவர் என்ன பேசி காட்டுவார்? அந்த வேலைக்கு அந்த தகுதி போதுமானது அல்ல. அதுதான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். இறைவனை அடைவது சிவானுபவத்திற்கு நம்மகிட்ட இருக்கிறது போதாது. அப்போ இதை எப்படி படிக்கணும்? என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். சைவத்துக்கு ஒரு சிறப்பு, ஆன்மா தன்னைத்தானே குறை சொல்லிக்கிடலாம். ஆன்மா இறைவனை குறை சொல்கிறதில்ல, இறைவன் ஆன்மாவை குறை சொல்கிறதில்ல. சுருக்கமாக சொன்னால் யாரையும், இது சைவத்தின் சிறப்பு. பாருங்கள், நம்மளே குறை சொல்லிடலாம், ஆனால் நம்மளே யாரும் குறை சொல்ல மாட்டாங்க சைவத்துறையில். என்னால் அறியா பதம் தந்தா யான் அறியாது கட்டேன், உன்னால் ஒன்றும் குறையில்லை உடையாய். உடையாய்னா என்னுடைய ஓனர் நீன்னு அர்த்தம், தலைவன். உடையாய் அடிமைக்கு யார் என்பேன். ஒன்றை விட்டால் எனக்கு வேறு யாராக இருந்தால் தான் நான் கட்சி மாறி இருப்பேனே. நான் போகிறதுக்கு ஒரு கட்சி இல்லாதனால தான் எங்கே இருக்கேன், உன் கூடவே இருக்கிறேன். புரியுதா? உடையாய் அடிமை கட்சி எங்கே வேணாலும் போகலாம், வேட்பாளர் சீட்டு எங்கே வேணாலும் ஜெயிக்கணுமே. உங்கள் கட்சியில் தான் வேட்பாளராக சீட்டு வாங்கிட்டாலே என்ன செய்ய முடியுது? ஜெயிக்க முடியுது. நான் யாரை எந்த கட்சிக்கு போகிறதுன்னு கேட்குறார். உடையாய் அடிமைக்கு யார் என்பேன், பன்னால் உன்னை பணிந்து ஏத்தும் பன்னாள். பல அடியார் வேணுங்கிறாரு. ஏன்னா அவங்க தான் உரைப்பாக இருப்பாங்க. அந்த பணியில் நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளையெல்லாம் நம்ம கடந்து வரணும். இதே இடத்துல வேலை செய்கிறதுக்கு நம்ம எத்தனை தடைகளை சந்தித்தோம், எத்தனை பேர் இதை எதிர்த்தாங்க, எத்தனை பேர் சண்டை போட்டாங்க. ஆமாம், வரமாட்டாங்க, வேறு கோயிலுக்கு போயிடுவாங்க. ஆமாம், இல்லை அவன் அப்படி பறக்க ஆரம்பிச்சுன்னா பறந்துக்கிட்டே இருப்பான். ஆமாம், ஒரு பெரிய ஒரு மாணவரை நான் இவர் சிவகுமார் காட்டினேன். அந்த தேர் அன்னைக்கு என்கிட்ட தேவாரம் படித்தாங்க. அவங்க அதில் அந்த இதில் வேதாந்தத்தில் தீவிரமாக இருக்கிறாங்க, சைவத்திலையும் பயணிக்கிறாங்க. என்கிட்ட படிக்கும்போது அவங்கள விஐபியாக நடத்தணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது நம்ம வகுப்பில் ஒரு நாளும் கிடையாது. இங்கே யாருமே விஐபி கிடையாது, யார் மட்டும்தான். அதே மாதிரி இவங்க இப்போ ஞானசம்பந்தம் டாக்டருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறோன்னா அவர்கிட்ட இருக்கிற பணிவுக்காக. அவர் எந்திரிச்சு பேசுகிறார், நீங்கள்லாம் எந்திரிச்சு பேசுகிறீங்களாக்கும். அவர் வகுப்பில் பேசும்போது எந்திரிச்சு நின்றுல பேசுகிறாரு. எவ்வளோ பெரிய வயது, எவ்வளவு கல்வி. அது அவருடைய பணிவுக்காக நாம் அவருக்கு பண்ணிடுறோம். சும்மா அவருக்கு என்ன செய்யலை, பணியலை. அப்போது அவ்வளவு கவனமாக நம்ம வேலை செய்துமே இதே இடத்துல எத்தனை போராட்டம், எத்தனை சண்டை, எத்தனை விவாதங்கள், என்ன சார், எத்தனை பிரச்சனை நடந்தது. எல்லாத்தையுமே நீங்கள் கடக்க ரெடியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், அதில் உறுதியாக இருக்கணும். ஆமாம் ஆமாம். லட்சுமி சிகிச்சைக்கு முந்தி வீட்டிலேருந்து நடந்து வர முடியாது, பாலாலயத்துக்கு இடையில் நின்று நடந்து வரும். அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறோம். முத்தண்ணை சொல்லுவார், இவ்வளோ சிரமத்தில் எதுக்கு கோயிலுக்கு வரணும் பாரு. ஆனாலும் போராடி 2 வாரம் வருவோம் இந்த பாலாலயம் கோயிலுக்கு. இடையில ஒரு இடத்துல நின்னா தான் இங்கே வர முடியும். மாரியம்மன் கோயிலுக்கு என் கூட வரும், காமராஜர் சிலைக்கிட்ட கொஞ்சம் நின்னா தான் நடந்து வர முடியும். அப்படி இது தான் நம்ம இதில் உரைப்பாக நின்னோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் எதை சந்தித்தோம், ஒவ்வொரு கட்டத்திலையும் எதிர்ப்பை சந்தித்தோம். அதெல்லாம் சந்தித்து தான் நீங்கள் வர முடியும். அதைத்தான் அவர் சொன்னார். பன்னாள் உன்னை பழைய அடியாராக இருக்கணும். சும்மா புது அடியார்களை எல்லாம் நம்ம பெருசாக அவங்க எப்படி இருக்கிறான்னு பார்த்து தான் அவங்கள நம்ம அடியாராக கையாள முடியும். பன்னாள் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியரோடும் கூடாது. பழைய அடியரோடும் கூடாதுன்னா அவர் ஒரு செய்தி சொல்கிறார், புதிய அடியார்கள் கூட கவனமாறுன்னு அர்த்தம். அதானே சொல்கிறாரு, புதிய அடியார்களிடத்தில் கவனமாறு கூடாது. என் நாயகமே பிற்பட்டு, என்னுடைய தலைவனே, நான் இந்த பழைய அடியார்களோட சேராதனால பிற்பட்டுட்டேன்.
என்னுடைய நிலையில் எப்படி போயிட்டேன், பின்னோக்கி போயிட்டேன். இங்கு இருந்தேன்னா இந்த உலகத்தில் இருந்தேன். நோய்க்கு விருந்தாக, அதாவது உடம்பு ஒரு நோய், வினையினால் வந்த நோய் தானே உடம்பு. அதில் நான் ஒரு விருந்தாளியாக தங்கியிருக்கிறேன். இருந்தேன் நோய்க்கு விருந்தாகனார். உடம்பு ஒரு நோயின்னா அதில் தங்குற உயிர் என்னது, கெஸ்ட்டு தானே. நோய்க்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன், அத்தை வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கேன்னு சொல்கிற மாதிரி எப்படி சொல்கிறாரு, நோய்க்கு நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இதை நம்ம சந்தோஷமாக எப்படி பாடுறாங்கன்னு மாணிக்கவாசகர்கிட்ட தான் கேட்கணும். அவர் வந்து கேட்டானா, ஏன்டா எந்த மனநிலையில் நான் பாடினேன், என்னுடைய வேதனை தெரியாமல் பாடுறீங்களேடா, ஏதாவது உங்களுக்கு உணர்ச்சிருக்கான்னு கேட்பார். நிச்சயமாக கேட்பார். சரிதானா? அதற்குரிய முறையில் நம்ம என்ன செய்யணும், பாடணும். அதற்குரிய முறையில் அதற்குரிய ராகம். அது ஏன் மோகன ராகம் வச்சாங்கன்னா சோகம் தானாக வந்துடும். மோகன ராகத்தில் படி பார்க்கலாம். அம்மையே அப்பா, அதான் மோகன ராகம். ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே, அசைக்கணும். பாடு பார்க்கலாம். யா பதம் உடையாய் அடிமைக்கு யாரென்பே, நாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியரோடும் கூடாதே. அந்த இடத்துல கொஞ்சம் அசைப்பு அதிகமாக வைப்பாங்க. நாயகமே பட்டிங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. எவ்வளோ பெரிய சோகம். இதை எப்படி சந்தோஷமாக பாடுறாங்கன்னு மாணிக்கவாசகர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தானே எழுதினார். ஆமாம், இதுதான் உணர்ந்து படிக்கிறது. இதற்கான திரும்புவதை நீ மட்டும் படி. தந்தாய் யானதறியாதே கெட்டே ஒன்றும் குறைவில்லை உடையடிமைக்கு யாரென்பே பழைய நாயகமே பிற்பட்டிங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. அழுதாரு. இது கொஞ்சம் நம்ம நீங்கள் திருவாசக வகுப்பு டெய்லி நீங்கள் அந்த ஒரு தடவை எதில் பாடி பழகிருங்க, மோகராகத்தில் பாடி பழகுங்க, நல்லது. அது தேவார இசை கூட நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், திருவாசகம் ஈஸியாக எடுக்க முடியாது. அம்மையப்பா நம்ம வந்து அந்த ராகத்தில் தான் நம்ம பசங்க பாடும்போது அதில் தான் மோகனத்தில் தான் பாடுறாங்க. மணி சொல்லுங்கள். 7:45.